அப்பதான் நீங்க வர முடியும், இல்லாம வரவே முடியாது. சரிங்களா? இந்த கல்யாண உற்சவத்துல நீங்க கலந்துக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 மகா சங்கல்பங்கள் நிறைவேறதுக்கு உங்களுக்கு உதவி பண்றாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்னென்ன வேணுமோ அத்தனையும் அம்மா பகவான் கொடுக்குறாங்க. ஒரு 2 குடும்பங்கள் இணைஞ்சாலே எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். ஒரு உலக கல்யாணத்துக்காக அந்த கடவுளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிற டைம்ல அந்த சங்கல்பத்துல நம்ம எடுக்கிற டைம்ல நம்மளுடைய வாழ்க்கையில வேண்டிய அத்தனை வரைகளுமே கிடைக்குது. நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், அவ்வளவுதான். எல்லாமே என்ன சொல்றோம், எத்தனையோ வேதனைகளோட எத்தனையோ கவலையோட இப்ப தீராத நம்மளுடைய கஷ்டம் அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் தீரதுக்காக தான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. வரேன்னு சொன்னது வர முடியல. ஏன் அப்படி சொல்றேன்னா முதல்ல வரேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்தவங்க என்னாச்சுன்னா வர முடியல. அவங்களை வந்து ஒரு பைக் பேரை இடிச்சு அவங்க கூட வரவங்களும் 2 பேர் இல்லை. அவங்களுக்கு புதன்கிழமை ஆபரேஷன் நடந்துருக்கு. ஏன்னா வர முடியல. வரலன்னு சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க. கோவிலாஜி டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியில 2 நாள் வந்தவங்க. ஏன்னா பகவான் கருணையோட அவங்க அழிச்சிருக்காங்க. அப்ப இந்த வரங்கள் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு நன்றியோட நீங்க இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம், வசுதேவ குடும்பம். அந்த குடும்பத்துல நம்ம இருக்கோம். பகவான் நம்ம அழைச்சிருக்காங்க. நமக்கு வேண்டிய வரங்கள் அத்தனையுமே கிடைக்கும். ஆரோக்கியம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். ஐஸ்வர்யம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். உங்க குடும்பத்தில் இருக்கிற உறவுமுறைகள்ல அம்மா பகவான் அன்போடு இருப்பாங்க. நம்ம நவகிரகம் மாதிரி இருப்போம், ஒருத்தர் விட்டு கொடுக்காங்க. அதெல்லாம் மாறும். நீங்க என்ன பண்ணணும்னா அங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும், அதுல கலந்துக்கணும். அவ்வளவு மட்டும்தான். அது ஒண்ணுமே உங்களுக்கு சந்தோஷமா ஆனந்தமா நீங்க கலந்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது பஸ்ல போகும்போதோ ஏதாவது இடைஞ்சிருந்தாலும் நீங்க சொல்லிக்கலாம். நம்ம போற இடத்துல எல்லாம் நிறுத்துவோம். எங்க டீ குடிக்கிறதுக்கு இல்ல டிஃபன் சாப்பிட்றதுக்கு இல்ல பாத்ரூம் போகிறதுக்கு எல்லாம் நிறுத்துவோம். அதனால அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் சுகர் பேஷண்ட் இருக்கீங்க, அடுத்து சாப்பிடணும் கட்டாயிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் முன்ன பின்ன கொஞ்சம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பி நம்ம என்ன பண்ணுவோம்னா சாப்பிட்றதுக்கு இடையில நிறுத்துவாங்க. சீக்கிரமா வந்துடும். நம்ம நேரத்திலே போனா தான் அங்க கரெக்ட் டைமுக்கு போக முடியும். குளிச்சுட்டு நீங்க எல்லாருமே அங்கே நேரம் போறதுமே உங்களுக்கு கார்டு கொடுத்துருவாங்க. அந்த கார்டு வாங்கிட்டு நீங்க நேரா போய் குளிச்சுட்டு கரெக்டா 6 மணிக்கு நேமம் செம்பில் வந்து அசைவாயிருவீங்க. அங்க 6 மணிக்கு பரஞ்சோதி அம்மா பிரார்த்தனை பண்ணணும். மட்டுமே எந்த செல்வமும் இருக்கக்கூடாது, சந்தோஷமா போயிட்டு வருது. அம்மா பகவான் கொடுக்குற அந்த வரங்களை பரிபூர்ணமா நம்ம பெறதுக்கான அந்த அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவோம். கண்களை முடிக்கோங்க, கைகளை நமஸ்காரம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரார்த்தனை கூட, ஏன்னா நமக்கு பஸ்ஸுக்கு ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எப்படின்னு பாருங்க. மற்றவங்க எல்லாம் அவங்க 1300 ரூபா வருது ஒரு ஆளுக்கு போயிட்டு வர்றதுக்கு. நமக்கு வெறும் 800 ரூபா தான். 500 ரூபா ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அந்த ஸ்பான்சர் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அது நிறைவேறணும்னு சொல்லிட்டு அதுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். யாரெல்லாம் அந்த பாதுகாப்பு விஷயத்துக்கு அந்த ஸ்டேஜில் ஏறி பண்ணுற அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் நல்லபடியாக நடக்குதுன்னு சொல்லி அதுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம எல்லாரும் கூட போகிறோம் இல்லையா? நமக்கு என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ அது அத்தனையுமே நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். நீங்கள் எல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுற டைமில் அது பிரம்மாண்டமான அந்த அனுகிரகமாக கிடைக்கும். சரிங்களா? கைகளை நமஸ்காரமாக வச்சுக்கோங்க. 3 தடவை உங்களோட மந்திரம் சொல்லுங்கள். ஓம் சச்சிதானந்த பரபிரம்மா புருஷோத்தம பரமாத்மா ஸ்ரீ பரஞ்சோதி சமேத ஸ்ரீ பரஞ்சோதி நமः. ஓம் சச்சிதானந்த பரபிரம்மா புருஷோத்தம பரமாத்மா ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி சமேத ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி நமः. ஓம் சச்சிதானந்த பரபிரம்மா புருஷோத்தம பரமாத்மா ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி சமேத ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி நமः. ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி சமேத ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி நமः. ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி நமः. ஸ்ரீ பௌதி பகவதி நமः. பகவானே, இந்த பிரார்த்தனை நாங்கள் சொன்னது அத்தனையுமே நிறைவேற்றி கொடுங்க. எங்களுக்கு எல்லாம் வேண்டிய வளங்கள் கொடுங்க. யாருக்கும் எந்த சிரமமும் இல்லாமல் நல்லபடியாக ஆனந்தமாக போயிட்டு வரதுக்காக நம்ம அனுகிரகம் கொடுங்கன்னு சொல்லி கருணையோட நன்றியோட
நன்றி சொல்லுங்க இதயபூர்வமா. श्री परमज्योति अम्मा भगवान अनुग्रहीत श्री परमज्योति अम्मा भगवान अनुग्रहीत श्री परमज्योति अम्मा भगवान अनुग्रहीत ரெண்டு கைகள் தனியை வச்சு ஒரே ஒரு அற்புதம் மட்டும் சொல்றேன். ஏன் அற்புதத்தை சொல்லணும் அப்படின்னா, நீங்க இதை கேட்டு போகும்போது நம்ம கூட வந்த ஒருத்தங்களுக்கு நடந்தது நமக்கு நடக்காதா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்காக சொல்றோம். விஷால்ஜி அவங்களுடைய பையனுக்கு கல்யாணத்துக்காக அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைய சேவைகள்லாம் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ரொம்ப ஒரு டைம்ல ரொம்ப வெப்சைட் போய் அவங்க நியமத்தில் திருக்கல்யாணத்துக்கு போய் 1 மாதம் சேவை பண்ணாங்க. அவங்க பொண்ணு பேசி எல்லாமே சேர்ந்து அவங்க அதோடைய பலனா அவங்க பையனுக்கு நல்ல முடிச்சு போன 18ஆம் தேதி வளகாப்பு முடிச்சு நல்ல ஆனந்தமாக இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு அதே மாதிரி வேலைக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ராஜேஸ்வரிஜி அவங்களுக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சு அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் கவர்மெண்ட். அதே மாதிரி சுஜாதாஜி அவங்களுக்கு கொஞ்சம் மேரேஜுக்கு விளையாட்டே இருக்குது. அம்மா பகவான் அனுகிரகத்தில் போன மாதம் 1 மாதம் ஆச்சு, 3 மாதம் சாரி 3 மாதம் ஆச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களும் வந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பாலாம் நம்ம கேட்கறது அத்தனையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. நம்ம வாங்கிக்கணும். அவ்வளோதான். வாங்கிறதுக்கு நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணணும், இப்படி இருந்தால் முடியுமா, இப்படி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி கேட்குறீங்களே, அதுதான் நீங்கள் எல்லாம் வரீங்க. கடைசியில் வர முடியாதுன்னு சொன்னவங்க வந்திருக்காங்க. வரேன்னு சொன்னவங்க வர முடியாது இருக்காங்க. எப்படி இன்னைக்கு மத்தியானம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்போ என்ன கருமை பாருங்க. அதனால இப்போ நம்ம அம்மா அப்பாவுக்கு ஆட்சி கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். வருஷம் சொல்லிடலாமா? परमज्योति भगवते नमः। ओम त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव सर्वं मम देव देव। अम्मा भगवान अम्मा भगवान अम्मा भगवान हरे हरे अम्मा भगवान अम्मा भगवान अम्मा भगवान हरे हरे अम्मा भगवान अम्मा भगवान अम्मा भगवान हरे हरे अम्मा भगवान अम्मा भगवान अम्मा भगवान हरे हरे। बोलो ऐश्वर्य प्रदाता भगवान की जय। बोलो आरोग्य प्रदाता भगवान की जय। बोलो मुक्ति प्रदाता भगवान की जय। बोलो एंगले कल्याण वंशத்தை கூட்டிட்டு போற அம்மா பகவான் की जय। बोलो शुक्रार बेटा भगवान की जय। भगवान के நன்றி சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பொறுமையா ஏறுங்க. யாரும் அவசரப்பட வேண்டாம். உங்களுக்கு எல்லாருமே அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தேங்க்யூ. நம்பர் வேற நடந்துருக்கு. பின்னாடி வந்து நீங்க தான் கூட்டிட்டு வரீங்க. அப்படியே ஜி நேத்து நைட்டா ஆமா பையனா ஏய் யா இப்படி வா. அந்த ட்ரெயின்ல வந்து டிக்கெட் இருந்தது போறேன். அங்க தான் நிறுத்துவாங்களா?
श्री परम ज्योति भगवती समेत श्री परम ज्योति भगवते ओम सच्चिदानंद परम ज्योति भगवते नमः ओम सच्चिदानंद ब्रह्मा पुरुषोत्तम परमात्मा श्री परम ज्योति भगवती समेत श्री परम ज्योति भगवते नमः ओम सच्चिदानंद परब्रह्म उत्तम परमात्मा श्री परम ज्योति भगवती समेत श्री परम ज्योति भगवते नमः ओम सच्चिदानंद परब्रह्म पुरुषोत्तम परमात्मा श्री परम ज्योति भगवती भगवान के सच्चिदानंद परब्रह्मा पुरुषोत्तम परमात्मा श्री परम ज्योति भगवती समेत श्री परम ज्योति भगवते नमः श्री परम ज्योति भगवती समेत